உண்மையில இந்த வீடியோக்கு அப்புறம் தான் பொம்பளை பிள்ளைகள் அப்பாவோட கோவத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க இல்லை அது அவங்க பெர்த்லேயே இருக்குன்னு நினைக்கிறேங்க. கவனம் பாருங்க. கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க. அப்படி இந்த மூஞ்ச பாம்போல வச்சுக்கிட்டு இதே நம்ம அந்த இடத்துல ஹேங்கரை பிடிக்கிறதோன்னு வைங்களா, எதுக்கு அதை பிடிக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த ஃபேன்களோட சந்தோஷத்தை பார்த்து அங்கேருந்து மொத்த வேலையும் மிரண்டுட்டாங்கன்னா பாருங்களேன், அப்படி என்ன பண்ணியிருப்பான்னா அவளுக்கு கை ஓடல கால ஓடல அந்த மாதிரி மிரண்டுதான் நிற்கிறாங்க. இவன் காதை வெட்டுக்கடா. சரியா காதை வெட்டினதுக்கு அப்புறம் நான் குருடனா தான் அலையணும். இது அந்த ஒரிஜினல் மீம்ஸ் வீடியோ. ஏன்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மட்டும். உலகத்தோட மொத்த டாக்ஸ் சிஸ்டமும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஒத்த வீடியோவில் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு நீர் பார்த்து ஒரு பெரிய மீனை தூக்கிட்டு வருது. இங்கதான் கவர்மெண்ட் உள்ள வந்து, தம்பி இவ்வளோ பெரிய மீன்லாம் உனக்கு தர முடியாது, ஒரு 2 மீன் பிச்சு போடுறேன் அதை கவிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பூனைக்கு தம்பியாப்புலக்கு சண்டை. இது ஒரு வீடியோ. உலகத்துல எவனால இந்த பொண்ணு மாதிரி இந்த விளையாட்டை விளையாடி இருக்கவே முடியாது. இது லக்கா இல்ல பியூர் பிராக்டிஸான்னு தெரியல. ஐ திங்க் லக்கும் பிராக்டிஸும் கொஞ்சம் கொஞ்சம் மெர்ஜ் ஆயிருக்கும். அந்த இதை பாருங்க, இப்போ இதுல ஒரு கீழ் டவுன் வர பாருங்க. எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு பத்தியா. கொஞ்சம் கொஞ்சம் இதுல தான் நான் உளுந்துறான்னு நினைச்சேன், உள்ளலாம் நான் உள்ளோடு விழுந்துட்டு. இந்த வீடியோ பார்த்தனால மிரண்டுட்டேங்க. வாலில் வெள்ளை கலர் போட்டு மாடு 9 மீட்டர் துள்ளுமாங்க ஒரே ஒரு ஜம்பில். இப்படி துள்ளுட்டேன், காத்துலேயே நடக்கிற மாதிரி இருக்குல்ல, பறக்குதுங்க. எப்படினே தெரியலடா ப்ரோ. ஒரு சைடு இது பிடிங்க ப்ரோ, சூலேஸ் மட்டும் கட்டிக்கிறேன். ஓகே ஓகே. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு கடையை பிரபலப்படுத்துவான் தெரியுமா, அவன் கடைக்கு மட்டும் போய் நின்றவே செய்யாதீங்க. இந்த வீடியோவை அப்படியே மாற்றிருப்பான் பாருங்க. எப்படாது ஹெல்மெட் பார்க்க வந்தீங்க? ஆமாம் ப்ரோ, ஃப்ரெண்டு வர நேரம் தான் வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க ப்ரோ, உள்ள ஏசி இருக்கு, உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. இதே ப்ரோ இன்னும் கையிலே வச்சிருக்கீங்க, கொடுங்க. தண்ணி குடிங்க ப்ரோ. நைஸ் ப்ரோ. என் ஃப்ரெண்டோட டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளே போய் ஹெல்மெட் பார்த்துருவோமா? சரி வாங்க ப்ரோ, பார்த்துடலாம். எவ்வளோ தானே ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? அவனால தான் ப்ரோ ரோட்லேயே வாழ்கிறான். இதை நோட் பண்ணிக்கிடுங்க. ப்ரோ கண்ணில் ஏதோ தூசி இருக்கு பாருங்க. இதையும் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த 2 அடுத்தது எப்படி வருதுன்னு பாருங்க. மெரிச்சு பண்ணியிருப்பானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடைக்கு வெளியே ஒரு பையன் விளக்கமாரோட சோகமா நின்று இருந்தான். என்னடா தம்பி ஆச்சுன்னு கேட்கும்போது, இஎம்ஐல பைக் வாங்கிட்டேனே, ஆனா ஹெல்மெட் வாங்க காசு இல்ல, எல்லா போலீஸும் புடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சோகமா சொன்னான். சரி நம்ம தம்பி டயர்டா இருந்தனால அவனுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு உனக்கு எந்த ஹெல்மெட் வேணுமோ அதை எடுத்துக்கடான்னு சொல்லிட்டோம். ஃபைனலா அவனுக்கு பிடிச்ச ஹெல்மெட் ஒன்று எடுத்துட்டான். அண்ட் லாஸ்ட்ல எங்கடா தம்பி வாழ்ற அப்படின்னு கேட்கும்போது, ரோட்லயே வாழ்றேன். தம்பி பிடிச்ச ஹெல்மெட்டை கொடுத்ததுமே சந்தோஷத்துல தம்பி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி நிறைய பசங்களோட வாழ்க்கை இந்த வீடியோ வீடியோன்னு முதல்ல கணிச்சது யாரெல்லாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு வீடியோ ஆக்சுவலா. டேய் மச்சான், அந்த பால் விட்டுறாதடா, எப்படியாச்சும் அடிச்சிடறா. உங்க காலத்துல ஏன்டா ஆட ஒரு டி உத்த தாய் வில்லைன்னு கேட்கலடா. வேற லெவல் ஃபேமஸான வீடியோ.